அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு 65,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. காலை 11 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 65,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. கர்நாடக அணைகளிலிருந்து கூடுதல் நீர் திறப்பு மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல்களை இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் 4வது நாளாக தடையை தொடர்ந்து நீட்டித்து வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு 65,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், தகவல்களை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவானது தற்போது 65,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், தகவல்களை. வணக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 65,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்கவும் தடை தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக கேரள மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், கபினி மற்றும் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இரு அணைகளிலிருந்து உபரி நீராக திறக்கப்பட்டுள்ளது. இதனால் முழு கல்லளை எட்டியுள்ளதனால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளும் கடந்த சில நாள்களாகவே மழை பெய்து வருகிறது. இதனால் இந்த நிலையில் ஒகேனக்கலுக்கு காவிரி ஆற்றின் நீர்வரத்து இன்று காலை 57,000 கன அடியாக வந்த நீர்வரத்து 65,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் மத்திய நீர்வளத்துறை அதிகாரி தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். இந்த தண்ணீரானது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மெயினருவி, உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆழ்த்திட்டு செல்கிறது. அதே போல மெயினருவிக்கு செல்லும் நடைபாதைக்கு மேல் தண்ணீர் செல்வதால் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.